ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஓகேங்களா? இதுக்கும் ஒரு ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் ஒரு நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது வந்து 5 மினிட் சார்ட். இது நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 2:20 அதாவது இது வந்து நேத்துடைய ஃபியூச்சர் சார்ட் ஓகேங்களா? இது வந்து 2:20 இந்த டைமுக்கு இந்த கேண்டில்ல ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். ஏன்னா, இங்கருந்து கன்டினியூஸா புல்லிஷ் போயிருக்கு. ஓகேங்களா? கன்டினியூஸா கிரீன்ல இருக்கு. சோ, ஒருவேளை இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ரூ. 219 இதோட ஹை பார்த்தீங்கன்னாக்க 224 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா? சோ, ஒரு 5 பாயிண்ட் இங்கருந்து மேல ஏறி இருக்கு. சோ, இது வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இத வச்சு நம்ம வந்து ஒண்ணு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணி எடுத்திருந்திருப்போம். ஆனா, அதோடய அட்வான்ஸ் எது அப்படின்னாக்க, நமக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் தான். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ட வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் இது மூலியமா குடுக்குறேன். ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோ சார்ட் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட்ட பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுக்குறேன். சோ இது ஒரு கேண்டில். இந்த கேண்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 பக்கமே வேல்யூ இருக்கு. ஒரு பக்கம் பையிங், இன்னொரு பக்கம் செல்லிங் ஓகேங்களா? சோ இத வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த பையிங், செல்லிங்ல இதுல வந்து பையர் அதிகமா இருக்காங்களா, செல்லர் அதிகமா இருக்காங்களான்றத தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ இத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க, அக்ரெசிவா அது மேல போகுமா, இல்ல அடுத்து டவுன்வர்ட்ஸ் போகுமா, இல்ல சைட்வே போகுமான்றத நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கேண்டில்ல பையர் அதிகமா இருக்காங்களா, செல்லர் அதிகமா இருக்காங்களான்றத தெரிஞ்சுக்கணும். சோ இதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வால்யூம். இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு பாருங்க, இதுதான் வால்யூம். இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது தான் வால்யூம். ஓகேங்களா? இந்த வால்யூம் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 330 330 கே இருக்கு. அடுத்த கேண்டில்ல பாருங்க 270,000 கே. அதாவது 270,000 வால்யூம் இருக்கு. சோ அதுக்கும் அடுத்த கேண்டில் பாருங்க 454 கே இருக்கு. சோ இந்த இடத்துல பாருங்க, இது ரெட் கேண்டில். ரெட் கேண்டில்ல 330. நெக்ஸ்ட் இருக்க கிரீன் கேண்டில்ல 270. இத விட இது வந்து வால்யூம் கம்மியா இருக்கு. ஆனா கேண்டில் கிரீன். அதுக்கும் அடுத்தது பாருங்க கிரீன் கேண்டில் தான் வால்யூம் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு. நல்லா பாத்துங்க. இது 270, இது 454. சோ வால்யூம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வால்யூம் பேஸ் பண்ணி தான் இங்க ட்ரேடே நடக்குது. ஒரு மார்க்கெட்டே ரன் ஆகுது. ஓகேங்களா? அந்த இடத்துல பையிங் இருக்கலாம், செல்லிங் இருக்கலாம். 2மே சேர்ந்தது தான் வால்யூம். ஆனா அதிகமா இருக்கு இல்லீங்களா? அந்த அதிகமானதுல பையர் அதிகமா இருக்காங்களா, செல்லர் அதிகமா இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட் உடைய அட்வான்டேஜ். நல்லா புரிஞ்சுக்கங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யாருக்கும் எனக்கு எனக்கு டிரா பண்ண தெரியாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாருமே இருக்க மாட்டோம். அவங்க தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப 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 இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் தான் ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு டிஜிட்டலா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இங்க பக்காவா டேட்டாவோட இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த 454 கேல பையர் அதிகமா இருக்காங்களா, செல்லர் அதிகமா இருக்காங்கன்றத நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா வால்யூம் டபுளா இருக்கு. அடுத்து ஃபர்தரா அப் மூவ்மெண்ட்டா, டவுன் மூவ்மெண்ட்டான்றது நம்மளால ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல 454 கே இருக்கு. இதுல பையர் தான் அதிகமா இருக்காங்க. அதனால இது வந்து அடுத்தது ஃபர்தரா வந்து மேல மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரூ. 219 இந்த இடத்துல வாங்கியிருந்தோம் அப்படின்னா, ஹை வந்து 224. கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் நீங்க ஈஸியா அடுத்த ஒரு 1 ஹவர்ல கேப்சர் பண்ணிக்க முடியும். இத வச்சுட்டு நீங்க ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணியிருந்தாலும், Zomatoவும் இப்போ F&Oல இருக்கு. இத வச்சுட்டு நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணியிருந்தாலும், ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். இல்ல நான் ஸ்டாக் இன்ட்ராடேல வாங்கி இன்ட்ராடேல தான் விக்கிறேன் அப்படின்னாலும், உங்களால ஈஸியா சம்பாதிக்க முடியும். சோ இதே தான் டவுன்வார்ட்ஸ்க்கும் ஓகேங்களா? ஆ கேண்டில்ல டவுன்வார்ட்ஸும் இதேதான். ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நார்மல் கேண்டில் ஸ்டிக்னா இப்ப இந்த இடத்துல பாருங்க கன்டினியூஸா ஒரு டவுன் ட்ரெண்டே தான் இருக்கு. சோ இந்த இடத்துல பாருங்க, வால்யூம் பாருங்க 312 அதுக்கு முன்னாடி இருக்க கிரீன் கேண்டில்ல 312 அதுக்கு அடுத்து இருக்க ரெட் கேண்டில்ல 494. சோ இங்க இருந்து ஒரு ஷார்ட் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பையர் அதிகமா இருக்காங்களா, செல்லர் அதிகமா இருக்காங்களா, இல்ல ப்ராஃபிட் புக்கிங் தான் இந்த கேண்டில் நடந்திருக்கான்றது நமக்கு தெரியாது. நார்மல் கேண்டில வச்சு பார்த்தாக்க. இதே வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வச்சு பார்த்தாக்க, நம்ம ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். இதுல வந்து பையர் அதிகமா இருக்காங்களா, செல்லர் அதிகமா இருக்காங்களான்னு பிரெடிக்ட் பண்ண முடியும். சோ இங்க இருந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் போகலாம். ஓகேங்களா? இங்க இருந்து கண்டிப்பா ஒரு ஷார்ட் போயிருந்தாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். சோ எந்த விதத்திலயும் நம்மளால வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுடைய டார்கெட் வந்து சம்பாதிக்கிறது தான் நம்ம மார்க்கெட்குள்ள வந்திருக்கோம். சோ அது எந்த விதத்திலயும் நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் நமக்கு தெரியல. அதனால நம்ம வந்து என்ட்ரி நான் ஃபெயிலியர் ஆயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா இந்த மாரி டீடைல்ஸ் தெரிஞ்சதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவுல அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ.